அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உழவன் காவலன் ஸ்ரீ maruthiwirenetting கம்பெனி. ஃபென்சிங் ஃபீல்டில் கோயம்புத்தூரில் ஒரு முன்னணி நிறுவனமாக 80 வகையான ஃபென்சிங் ப்ராடக்ட்டில் 19 வருஷ அனுபவத்தோட நமது maruthiwirenetting நிறுவனம் இயங்கி கொண்டு வருகிறதுங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியாத புது சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். நம்ம சேனல் தொடங்கப்பட்ட நோக்கம் ஃபென்சிங் துறையில் எங்கே போய் வாங்கினாலும் தமிழ்நாட்டிலே சரி, கேரளா, கர்நாடகா எந்த மாநிலத்தில் போய் வாங்கினாலும் சரி, அந்த ஃபென்சிங்கோட ப்ராடக்ட்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதோட டீட்டெயில்ஸ் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன யூசேஜுக்காக எதை பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்காக நம்ம சேனல் தொடங்கப்பட்டது. நிறைய ஆதரவோடு மேலும் நடந்து கொண்டு இருக்குதுங்க. twistfence அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று இருக்குங்க. twistfence அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட ஒரு பிராண்டோட நேமுங்க. twistfence குவாலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ரீ maruthiwirenetting. நம்ம கம்பி வேலியில் twistfence அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது நம்ம maruthiwirenetting தான். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, சேவல் கூண்டுக்கு போகக்கூடிய ரிங்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வியூஸ் வேற போய் அதில் நிறைய ஆதரவர்கள் நம்மளுக்கு ஒரு புது அப்டேட் வேணுங்க, இதில் சிக்ஸு கொஞ்சம் கேப் பெருசாக இருக்குது, இவங்களுக்கு சிறுசாக வேணும், இதுதான் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கேட்கும்போது நமக்கே தெரியுமே, நம்ம சேனலில் எந்த இது கேட்டனாலும் அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட சென்றடைறது நம்மளோட சேனலோட நோக்கம், நம்ம கம்பெனியோட நோக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேவல் கூண்டுக்கு வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருந்த சேனலில் போட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. இது 1.25 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு கேப்பு. இதோட திக்னஸ் 2 mm திக்னஸில் கொடுத்துருக்கோம். இதோட உயரம் 3 அடி உயரத்தில் நம்மளுக்கு ஒரு ரோல் எடுத்து 50 அடி நீளம் வரும். அது 10 அடி 10 அடியாக கட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரிங்ஸ் நம்ம ஒரு சேவல் 2 கோழி போடுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூசேஜான ப்ராடக்டாக போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ளஸ் இருந்துச்சு மைனஸ் இருந்துச்சு நிறைய பேர் தெரியும். என்ன அப்படின்னா, சேவலுக்கு இது கரெக்டாக சூட் ஆகுங்க. ஆனால் சிக்ஸ் விடும்போது தலை சிக்கும் அப்படிங்காக நம்ம சேனல்லே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம். 1/2 இன்ச் கேப்பில் 2.2 mm திக்னஸில் நம்ம அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராடக்டோட யூசேஜ் சிக்ஸ் விடுறவங்களுக்கு ஒரு 1350 ரூபா ரேஞ்சிலிருந்து அது ரேட் நான் போடும்போது ஒரு 8 months பேக்கில் இருந்த ரேட்டுக்கும் இன்றைக்கி ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட் 15 அடி ரிங் கான்செப்ட் கொடுத்தோமுங்க. இது 10 அடி ரிங் கான்செப்ட் கொடுத்தோம். இதெல்லாம் போய் அதுக்கு அந்த அப்டேட் அதுக்கப்புறம் சேவல்லே கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 2850 ரூபா 2950 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டவங்களுக்கு ஒரே அப்டேட்டுக்காக தான் இந்த 1 இன்ச் பை 1 இன்ச்சு 2 mm திக்னஸ் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோமுங்க. இந்த 1 இன்ச் பை 1 இன்ச் 2 mm திக்னஸோட ப்ராடக்ட் கான்செப்டே சேவல் கூண்டுக்காக தான் மெயினாக கொண்டு வருங்க. இதோட கான்செப்ட் சேம் தான். அதே மாதிரி 10 அடியை கட் பண்ணி இது ஒரு ரோல் 50 அடி வருங்க. இதுக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம இது கேப் வைஸ் பார்க்கும்போது இது கரெக்டாக 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு 2 mm திக்னஸுங்க. இது பார்க்கும்போது 1.25 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு 2 mm திக்னஸ் வரும். கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வரைக்குமே கமர்ஷியல் வந்துருங்க. இதுக்கும் உங்களுக்கு சேவல் விட்டாலும் சரி, கோழி விட்டாலும் சரி, இது உங்களுக்கு தலை சிக்கவே சிக்காது. ஸோ இந்த 1 இன்ச் கேப்பில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ரிக்வஸ்ட் காரணத்தினால நம்ம ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி இந்த 1 இன்ச் பை 1 இன்ச் 2 mm திக்னஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறோமுங்க. இது நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்துக்கு லாஸ்ட் 2 monthஸாக கிடச்சிட்டு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அது நம்ம ட்ரையல் பேசிஸில் கொடுத்துட்டு இருந்தோம். இது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காட்டணுக்காக இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோமுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் விலை வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, இது 2950 ரூபா வருது அப்படின்னா, இது அதை விட ஒரு 300 ரூபா டு 350 ரூபா அதிகமாக வருங்க காஸ்டிங் வைஸ். என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு 20 கிலோ வெயிட் வருது அப்படின்னா, இது 26 டு 27 கிலோ வெயிட் வருங்க. அப்போ 26 டு 27 கிலோ வெயிட் வரும்போது அந்த 7 கிலோ வெயிட் டிஃப்ரென்ஸோட காஸ்டிங் மட்டும்தான் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுற முடியும். மற்றபடிக்கு எந்த சார்ஜும் கிடையாதுங்க. நிறைய பேர் அடுத்தது கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு 12 கேஜ் ஒன்று இருக்கே, இது சேமான்னு கேட்பாங்க. இந்த 12 கேஜ் இங்கே வச்சுருக்குங்க. இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு 12 கேஜ். 12 கேஜுங்கிறது திக்னஸ் உங்களுக்கு பாருங்கள். இதோட மொத்தமும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரி. இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பாக்ஸு. இது 2.5 mm திக்னஸுங்க. இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பாக்ஸு. இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு பாக்ஸு 2 mm திக்னஸ். ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இருக்கும். இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரோல் ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறோம். சேவல் கூண்டு எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரோல் ரேட்டில் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சேவல் வளர்த்துறவங்க ஒரு ஃபார்மர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா 2 நண்பர்கள் சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரோல் எடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. அப்போது இன்றைக்கி விலைவாசி எறும்போட விலைவாசி ஏறிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த அந்த 500 டு 600 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இது இவ்வளோ அடக்கம் கொண்டு வரணும்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் நம்ம அறிமுகப்படுத்துகிறோமுங்க. இதில் எனக்கு 5 அடி ஹைட் வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் 3 அடி ஹைட் தான். 3 அடி டபுளாக வச்சுருக்கோம். ஸோ 6 ஃபீட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம். இது 3 ஃபீட் ஹைட்டு தான். நான் டபுளாக உங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இது 4 ஃபீட் ஹைட்டு.
4 ஃபீட் ஹைட் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சேவல் கூண்டுக்கு பயன்படுத்துறது தவிர்த்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அது 2 சென்டரா கட் பண்ணோம் அப்படின்னா ஹைட் ரொம்ப சின்னதா போயிரும். ஹைட் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு அது உங்களோட தேவைப்பாடு பூர்த்தி ஆகாதுங்க. 3 அடி ஹைட் வச்சா மேல சிமெண்ட் ஷீட் வச்சாலும் பெட்டரா இருக்கும். சப்போஸ் இல்ல 5 அடி ஹைட் ரோல் வாங்கிக்கிறேன். நான் வாங்கி சென்டரா கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும், உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா வரும். இந்த 3 அடி ஹைட் ரோல் எடுத்து உங்களுக்கு 5 ரிங் பண்றதுக்கும் 5 அடி ஹைட் எடுத்து 10 ரிங் பண்ணுறதுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருங்க. பட் 2 அடி உயரம் போதும். ஏன்னா குமிஞ்சு என்னால் பிடிக்க முடியல 3 அடி ஹைட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5 அடி ஹைட் எடுத்து 2 அடியாக வாங்கிட்டா அப்படின்னா பெட்டராக இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 1 இன்ச் பை 1 இன்ச்சில் 3 அடி 4 அடி 5 அடிங்க. சரிங்க, இந்த 1 இன்ச் லான்ச் பண்ணனால எனக்கு ப்ரீவியஸாக வாங்கிட்டு இருந்த 1.25 இன்ச் கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையே வேண்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இதுவோட அடுத்த அப்டேட்டுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதே தான். அந்த 1.25க்கு 1.25 இன்ச்சில் 5 அடி 4 அடி 3 அடி இது வந்து ஒரு சின்ன ஸ்டாக் உங்களுக்கு வீடியோஸாக காட்டுறக்க வச்சுருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவைப்பாடுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரோல்ஸ் வேணாலும் இமிடியேட்டாக 1 டே டெலிவரியில் நம்மளால் பண்ணித்தர முடியும். தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறனால நைட்டு புக் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இல்லை அடுத்த நாள் மதியத்துக்குள்ளே பொருள் உங்களுக்கு வந்துடுமுங்க. குறிப்பிட்ட ஸ்டேஷன்ஸ்க்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் புது புது தகவலோட புதுமையான ஃபென்சிங் ப்ராடக்டோட உங்களை வந்து சென்றடைகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சேவலுக்கு வளர்த்துறவங்களுக்கு கோழி வளர்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.